Hi friends, welcome back to my channel King of Lottery. Free guessing. Last video free guessing குத்துனேன் 28ஆம் தேதிக்கான guessing. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். புதுசா நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு அன்பான வேண்டுகோள், சரிங்களா? ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் வரப்போதில்லை. வீடியோ பார்த்து அதை பார்த்து நீங்கள் எதனா டிக்கெட்டு போட்டிங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான், சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம 28ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்னென்னன்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? இதுதான் வந்து 28ஆம் தேதி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு. 28ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 276, சரிங்களா? இதில் வந்து நல்லா பாருங்கள், 276க்கு ரிசல்ட்டு. ஆனால் வந்து ஏ போர்டு பவரில் போயிடுச்சு. அதுக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 7, இது இருக்குது 2, இது இருக்குது 1. புரியுதுங்களா? இப்போ இது வந்து சிங்கிள் போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆக வேண்டியது. ஆனால் வந்து வர வேண்டிய நம்பர் வந்து பார்த்தோன்னா வந்துருக்குது, பார்த்தா 2 வந்துருக்குது. ஆனால் நம்மளது கொடுத்துருக்குற நம்பர் வந்து 7 பவரில் மிஸ் ஆகி போச்சு. பவரில் மிஸ் ஆகி போச்சிங்களா? அதே மாதிரியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ண நம்பர் சொன்ன வந்து 86. ஆமாம், ஆனால் வந்து அடிச்சிருக்குது பார்த்தா 76. இந்த 86 தான் இங்கே அடிச்சிடணும், சரிங்களா? ஆனால் வந்து அவன் மாற்றி அடிச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. வாங்க நம்ம நாளைக்கு, அதாவது 29ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் வந்து எந்த நம்பர் வந்து வரத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு அதிகமாக இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 2க்கு, சரிங்களா? ஏ போர்டில் 4, பி போர்டில் 6, சி போர்டில் 2. இது வந்து சிங்கிள் போர்டு, சரிங்களா? நீங்கள் பார்த்து போடுங்க. உங்களுக்கு நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கும் உங்களுக்கும் கரெக்டாக ஏதோ சிங்க் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் விளையாடுங்க. ஏன்னா நான் வந்து கொடுக்குறது இது என்னுடைய கெஸ்ஸிங் தான், அதனால் சொல்கிறேன். அடுத்தது நம்ம ஏபிபிசி பார்ப்போம், சரிங்களா? ஏபி, பிசி, ஏசி. இந்த நம்பருக்கு, அதாவது ஏபிபிசி ஏசியில் எந்த நம்பர் வந்து அதிகமாக ஒரு கெஸ்ஸிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து நம்ம எழுதி உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. 53, 79, 35, 97. தெரியுதுங்களா? தெரியுது. 59, 39, சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. 57, 53, 79, 35, 97, 59, 39. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசிக்கு வர ஒரு கெஸ்ஸிங் நம்பரு. அடுத்தது ஃபாலோ நம்பர் பாருங்கள். அதே தான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். 68, 86 கொடுத்துருந்தோம். ஆனால் அடிக்க வேண்டியது பார்த்தோன்னா 86 தான் அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் 76 அடிச்சிட்டான். இன்னும் இருக்கிற இந்த 3 டேஸில் நம்ம இந்த நம்பரே ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? 68, 86 இதே நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் தான் அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் மாற்றி அடிச்சிட்டான். இன்னும் இருக்கிற இந்த 3 நாளில் மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயந்தான். நம்மளோட விஷயம் வந்து ஒரு 4 பேருக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தோட முடிவு நல்லா இருக்கும், சரிங்களா?
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதை தவிர்த்து என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி வந்து நம்ம தளபதி வந்து கல்வி விருது வழங்கும் விழாவில் அரசியலை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அரசியலுக்கு வருவாரா, இல்லை வந்து தமிழ்நாட்டை எதனா மாற்றி இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஆந்திராவில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எதனா செய்வாரா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சும்மா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் படித்தவங்க தான் அரசியலுக்கு வரணுன்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாமே என்ன தான் செய்ய போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷன் டைம், இந்த டைமு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அவுட் ஆஃப் தி டாபிக் நம்மளுக்கு. சரி இருந்தாலும் சும்மா ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். சரிங்க, வாங்க நம்ம 3 டிஜிட் பார்த்துலாம். ABC 3 டிஜிட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 1 8 0 இதுதாங்க வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பாக்ஸ் டைப்பில் ஒவ்வொரு வீடியோவில் எழுதுகிற மாதிரி எழுதுகிறேன். 0 8 1 1 0 8 8 0 1 8 1 0 0 1 8. சரிங்களா? இது தவிர்த்து எந்த நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, ஓகே, எந்த நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47 3. சரிங்களா? இதுதான் வந்து பாக்ஸ் டைப்பில் இதையும் போட்டு காட்டிடுறேன். 374 743 734 437 347. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து 3 டிஜிட்டில் இருக்கிற ஒரு கெஸ்ஸிங்கு. நீங்கள் வந்து சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு அந்த மாதிரி டைப்பில் விளையாடிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதாக ஒரு அமௌண்ட் வந்து வின்னிங் கிடைக்கும். சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க இல்லை ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்க இது விளையாடுங்க. இல்லை 3 டிஜிட் விளையாடுறவங்க பார்த்து விளையாடிக்கோங்க. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க மொத்தமே போட்டு விளையாடுங்க. அதேமாதிரி ஏபிபிசி விளையாடுறவங்க இது கூட போட்டு விளையாடுங்க. பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இது உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்களோட முடிவு தான். இது என்னுடைய கெஸ்ஸிங்கு. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு வந்து உங்கள்கிட்டருந்து எந்த ஒரு காசோ பணமோ தேவையில்லை. நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு இருந்தாலே போதுமானது. ஏன்னா அது கொடுத்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன் உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கும்னா ஏதுன்னு. நம்ம மதுரையிலே எனக்கு ஃபேவரட் மீனாட்சி அம்மன் கோவில், கோயம்புத்தூரில் அந்த ஈஷா, அந்த சென்னையில் மெரினா, அந்த மாதிரி. நீங்கள் மதுரைக்காராக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை நான் சென்னை தான் அப்படின்னா நீங்கள் சென்னைன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. சரிங்களா? எந்த முடிவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது என்னுடைய கெஸ்ஸிங்கு. சரிங்களா? பார்த்து கரெக்டாக போடுங்க. இது பண விஷயம். லாஸ் ஆச்சுன்னா மறுபடியும் எடுக்க முடியாது. போட்டு விளையாடுறத கம்மியாக போட்டு விளையாடுங்க. ஒவ்வொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறது தான். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.